ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் பயங்கர ஹாட்டாக போயிட்டு இருக்கிற ஒரு அப்டேட் என்னன்னா, நெக்ஸ்ட் ரஜினி அண்ட் கமல் அவர்கள் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்க அப்படின்றது தான். அண்ட் இந்த படத்தை இயக்க இருக்கிறது வேற யாரும் இல்ல, லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான். ஸோ என்னதான் கூலி படத்துக்கும் சுமாரான ரிவ்யூஸ்னாலும் இந்த ஒரு நியூஸ் வந்து பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஏன்னா 46 வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் சேர்ந்து அவ்வளோ படங்கள் நடிச்சிருந்தாலும் இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்தோம். பட் இப்போ ரஜினி அண்ட் கமல் அவர்களோட காம்போ நிஜமாவே இணைய போகுது. அண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறது கமல் அவர்களோட RKFI. ஆக்சுவலா கொரோனாவுக்கு முன்னாடியே ரஜினி அவர்கள் நடிக்க, லோகேஷ் அவர்கள் இயக்க, கமல் அவர்களோட ராஜ்கமல் பிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதா ஒரு படம் பிளான் பண்ணாங்க. பட் கோவிட்னால அது அப்ப நடக்கல. அதுக்கப்புறம் தான் அது கமல் அவர்கள் நடிக்க விக்ரம் படமா மாறுச்சு. பட் அந்த டைம்ல அது நடக்காது, நல்லதுதான். ஏன்னா கமல் அவர்கள் அப்போ அதுல நடிக்கிற மாதிரி இல்ல, ஜஸ்ட் ப்ரொடியூசரா மட்டும்தான் இருந்தாரு. பட் ஆனா இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து நடிக்க போறாங்களாம். அண்ட் கூலி படத்துக்கு அப்புறம் லோகேஷ் அவர்கள் இதை இயக்குறது சரியா இருக்குமா அப்படின்ற மாதிரி சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கு. பட் இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் ஹையஸ்ட் மார்க்கெட் உள்ள டைரக்டர் லோகேஷ் தான். ஏன்னா கூலி படத்துக்கு அவ்வளவு நெகட்டிவான விமர்சனங்கள் வந்தும் கூட 4 டேஸ்ல 400 கோடி கலெக்ட் பண்ணிருக்கிறதா அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. சோ கண்டென்ட் மட்டும் கிளிக் ஆயிருந்தா 1000 கோடி நிஜமாவே ட்ரை பண்ணிருக்கலாம் போல. பட் லோகேஷ் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா நேற்று வீக் டேஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் புக்கிங் ஓரளவுக்கு டவுன் ஆயிடுச்சு. சோ ஓவரால் கலெக்ஷன் ஒரு 550-600 கிட்ட போகலாம். சோ ரஜினி அண்ட் கமல் அவர்கள் சேர்ந்து தான் தமிழ் சினிமாவுக்கு 1000 கோடி கொண்டு வரணும்னு இருக்கு போல. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் இணைய போறது ஜஸ்ட் ரூமர்லாம் இல்ல, நிஜமாவே சீரியஸான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கான். மேபி கைதி 2 திரும்பவும் தள்ளி போகலான்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா கைதி 2 முடிச்சுட்டு கூட இதை பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் லோகேஷ் அவர்கள் தயவு செய்து கூலி மாதிரி சொதப்பிடாம கைதி விக்ரம் மாதிரி ஒரு தரமான கதையை ரெடி பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ப்ராஜெக்ட் பத்தி உங்களோட எக்ஸைட்மெண்ட்டை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.